அன்னைக்கு ஒரு நாள் என்ன சாப்பிட்டேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சும்மா ரோஸ்ட்டுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி மொறுன்னு தோசை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பா லைட்டாக காரமாக ஒரு தக்காளி சட்னி, கூடவே தேங்காய் சட்னி. அதிசயம், எங்கள் வீட்டில் எப்போவுமே ஏதாவது ஒரு சட்னி தான் இருக்கும். அன்னைக்கு ஏதோ 2 சட்னி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நான் அந்த கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன எனர்ஜி ஆக்கணும்னா யூடியூப் எடுத்து ஒரு காட் மெசேஜ் போட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எனர்ஜி ஆன மாதிரி ஆயிரும். அந்த எனர்ஜியோடய அந்த நாளை ஓட்டிடுவேன். ஸோ வெளியே கொஞ்சம் வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால ஃபுல் டே எனக்கு எங்கள் அம்மா தான் சமைச்சாங்க. என்னமோ அடுத்தவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம், நீங்கள் எப்போ 3 நேரம் சமைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சமைக்கும் போது தாங்க எங்கள் அம்மா கொட முடியாத போது தான் அதெல்லாம் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் துருவி பண்ணால் தான் கேரட் பொரியல் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் தம்பிக்கும். எனக்கு வந்து கட் பண்ணால் தான் பிடிக்கும். அன்றைக்கி எங்கள் அம்மா பண்ணதுனால துருவி கேரட் பொரியல் பண்ணியிருக்காங்க. கூட வப்படம் இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு லஞ்சு. உங்களுக்கு கேரட் பொரியல் எப்படி பண்ணால் பிடிக்கும்? முதல்ல கேரட் பொரியல் பிடிக்குமா? அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.